வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். முதல்ல அந்த கரூர்ல நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு துயரமான சம்பவத்துக்கு எங்களுடைய சத்திசனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக அந்த இறந்த அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன நான் பிரார்த்தனை செய்றேன். அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்கு. இன்னைக்கு அதை எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடே உலுக்கி போற அளவுக்கு அந்த சம்பவம் 40க்கும் மேற்பட்ட பலிங்கிறது யாராலும் ஏத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில இன்னைக்கு விவாதங்கள் எடுத்துட்டாலும் டிவி, மீடியாக்கள் எல்லாமே பேசக்கூடிய ஒரு செய்தி, "விஜய கைது பண்ணலாமா?" அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது அவரு வரக்கூடிய டைமுக்கு இது தாண்டி வந்திருக்கிறாரு. அதனால தான் கூட்ட நெரிசல்ல இத்தன பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு, போதுமான இட வசதி அரசாங்கம் செய்து குடுக்கல. நாங்க 2, 3 இடத்த கேட்டோம். இந்த 2 இடத்த தவிர்த்து 3வது இடமா தான் காவல்துறை எங்களுக்கு அனுமதி குடுத்துருக்காங்க. அப்படின்னு அந்த சைடு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இந்த பிணத்த வச்சு அரசியல் பண்றதுக்கு பதிலா, அடுத்த கட்டத்துக்கு இதுபோல ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடாது அப்படின்னு தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. அது எந்த கட்சி கூட்டமா இருந்தாலும் சரி, அவங்க கேட்கிற இடத்த குடுங்க. கேட்கிற இடத்த குடுக்காதனால தான் இந்த மாரி பிரச்சனையெல்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு அந்த சைடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரு விஜய கைது பண்ணலாமா? இல்ல அந்த பொறுப்பாளர்கள கைது பண்ணலாமா? அப்படின்னு தான் கேள்வி எழுக்காங்க. யாரையும் இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. சிபிஐ விசாரணை அது தனி விஷயத்துல ஓடிட்டு இருக்குது. அதேபோல அந்த இறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பண உதவி குடுத்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் போதுமானது தான். ஆனா உயிரிழப்புங்கிறது யாராலும் ஏத்துக்கொள்ள முடியாது. இனிமேலு இந்த மாரி ஒரு சம்பவம், அது எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு கொண்டு வந்தாலும், போதுமான அந்த மக்களுக்கு பாதுகாப்பு குடுத்து ஏன்னா மக்களு தாங்க முக்கியம். இன்னைக்கு இந்த கட்சி வரும், நாளான்னைக்கு அந்த கட்சி வரும், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு கட்சி வரும். ஆனா மக்கள கொன்னு அரசியல் பண்ணணுங்கிற அரசியல்வாதிகள ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேபோல இந்த பொணத்த வச்சு அரசியல் பண்றவங்க நெறைய பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து இந்த பொணத்த வச்சு அரசியல் பண்ற வேலைய விட்டுட்டு, மத்தது மக்களுக்கு எப்படி நல்லது செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் சிந்திச்சீங்கன்னா, நிச்சயமாக நம்மளுடைய தமிழ்நாடு விரைவில் நம்மளுடைய நாடு வல்லரசா நாடாக மாறும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. வந்தே மாதரம்.